ஐயா வணக்கம். என் கையில ஊமத்தை கொடுத்திருக்கீங்க, அதோட பயன்கள் என்னன்னு சொல்லுங்க ஐயா. இந்த ஊமத்தையில நிறைய ரகங்கள் உண்டுமா. இது வெள்ளை, சாதாரணமா வெள்ளையா பூ பூக்கிறது. இதுலயே நீல கலர்ல பூ பூக்கிறது கரு ஊமத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலயே பொன் ஊமத்தைன்னு சொல்லி மஞ்சள் கலர்ல பூ பூக்கிற ஊமத்தையும் உண்டு. இதுல மருள் ஊமத்தைங்கிறது வேற மாதிரி வித்தியாசமான செடியா இருக்கும். இதனுடைய இலையை சின்ன சின்ன பீஸா வெட்டி காய வச்சு நெஞ்சு சளி, நுரையீரல் சம்மந்தப்பட்டது இருக்கிறவங்களுக்கு இதை பீடி மாதிரி குடிக்கலாம். அளவாக குடிக்கணும், இல்லைன்னா மயக்கம் வரும். ஓரளவுக்கு மட்டும் அதை உபயோகப்படுத்தலாம். இதனுடைய சாறு எடுத்து நல்லெண்ணெயில பாதி போட்டு காய்ச்சி காதுகளில் உள்ள பிரச்சனைகளுக்கு இந்த இலையுடைய சாறில் நல்லெண்ணெயை போட்டு காய்ச்சினது காதில் ஒரு 2 சொட்டு இல்லைன்னா 5 சொட்டு வரைக்கும் ஊற்றி காதை அடைச்சிக்கிட்டு ஒரு 2-3 நாள் தொடர்ந்து இது பண்ணாங்க அப்படின்னா அந்த காது வலி தீருமா. இந்த காயை வீட்டு வாசல்ல வச்சிருந்தாங்கன்னா கண் திருஷ்டி தீரும். இதை உடைச்சா எரும மாட்டை பலி கொடுத்ததுக்கு சமம்னு சொல்லுவாங்க. ஒரு அற்புதமான மூலிகைமா. நன்றி.